ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் A to Z சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை கஞ்சி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். கோதுமை கஞ்சி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் கோதுமை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரை ஆட் பண்ணி அதை நல்லா கட்டி வராமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. அது நல்லா ஊறட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லா செட்டில் ஆகிருக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சு கிளறுங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காது. கோதுமை கஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம எப்போத்துலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா 6 மந்த்ஸ்லேருந்தே நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு டைரெக்டாக மாவை அப்படியே இது பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் நமக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். 6 மந்த்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம பனங்கள் கண்டு இல்லை பனங்கருப்பட்டி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. என் குழந்தைக்கு 11 மந்த்ஸ் அதனால் நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். கோதுமையில் விட்டமின் பி அண்ட் ஃபைபர் கண்டென்ட் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. இந்த கஞ்சி தாராளமாக கொடுக்கலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா கலரிக்கிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி கலர்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரும். ஸோ இப்போ நமக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். என் குழந்தைக்கு இதை நான் 6 மந்த்லேருந்தே கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த கோதுமை கஞ்சி பார்த்திங்கன்னா எந்த டைமில் கொடுக்கலாம் அப்படின்னா மார்னிங் டைமில் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.